வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு தொடக்கப் பள்ளியில் காணப்படும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மாணவர் கூட்டமைப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு. முல்லைநகர் விரிவாக்க குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி. 50க்கும் மேற்பட்ட பார்வையற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. மீன்பிடிக்க சுருக்கு வலைகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சட்டப்பேரவை அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திரண்டதால் பரபரப்பு. செட்டிப்பட்டு ஏரியை சுமார் 25 லட்சம் ரூபாயில் புனரமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். குருமாம்பட்டு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ. குடியிருப்பு பகுதிகளில் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. இனி விரிவான செய்திகள். அரசு தொடக்கப் பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு வழங்கப்பட்டது. அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தொடர்ந்து மாணவர் கூட்டமைப்பு சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசுக்கு மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள பெண் அமைச்சர் சந்திர பிரியங்காவை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முல்லைநகர் சிறுவர் பூங்காவில் கொரோனா காலத்தில் சிறுதொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் பார்வையற்ற தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொடையே நீ இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பக்கத்தில் நீயும் இல்லை. உருளையன்பேட்டை முல்லைநகரில் உள்ள முல்லைநகர் விரிவாக்க குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொஜூரியோ கரேத்திய சங்கமும் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கமும் இணைந்து முல்லைநகர் சிறுவர் பூங்காவில் கொரோனா காலத்தில் சிறுதொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் பார்வையற்ற தொழிலாளர்களுக்கு மற்றும் கலைஞர்களுக்கு சுமார் 50 பேருக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்கிற குப்புசாமி, முல்லைநகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் விநாயகம், முல்லைநகர் குடியிருப்போர் நலச்சங்க செயலாளர் கரேத்திய சுந்தரராஜன் மற்றும் முல்லைநகர் விரிவாக்கம் நலச்சங்க தலைவர் ஜெக விநாயகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் நிர்வாகிகள் அருள், பூவரசன், ரவி, பிரபாகரன், வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் செங்கோட்டுவன், ரெனோ, திருநாவுக்கரசன், குமரன், ரஞ்சித், ஜோசப் மற்றும் பலர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத் ராணி மற்றும் மணிமேகலை ஆகியோர் செய்திருந்தனர். நல்ல உதவியெல்லாம் நம்ம கொஜரோ பரத்தப்பள்ளி செயலாளர் திரு சுந்தரராஜ் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம உதவிகரமாக எப்போதும் இருப்பன்றத உறுதியாக நம்ம ஒவ்வொருத்தரும் மனதில் கொள்ள வேண்டும். சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதி கோரி சட்டப்பேரவை அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திடீரென திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மீன் வளத்தை பாதிக்கும் சுருக்கு வலையை மத்திய அரசு நாடு முழுவதும் தடை செய்துள்ளது. அண்டை மாநிலமான தமிழகத்திலும் சுருக்கு வலைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் புதுச்சேரியில் ஒரு பிரிவினர் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதி கோரி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் திடீரென புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே ஒன்று கூடி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க திரண்டனர். மேலும் மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் சட்டசபை அருகே உள்ள அரசு மருத்துவமனை அருகே திரண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து காவலர்கள் சட்டமன்ற வளாகத்தை சுற்றிலும் தடுப்புகளை அமைத்தனர். இதன் காரணமாக அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க 5 மீனவ பிரதிநிதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர்.
முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள தேங்காய் குடோனுக்கு தீ வைத்த மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் அதே பகுதியில் கடந்த 7 வருடமாக தேங்காய் நார் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தி வருகிறார். கோட்டக்குப்பம் பகுதியில் குடோன் அமைத்து பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு 7 மணி அளவில் 2 மர்ம நபர்கள் தேங்காய் நார் குடோனுக்குள் வந்து அங்கிருந்த 4 சக்கர வாகனம் மற்றும் குடோனில் உள்ள தேங்காய் நாரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். தீயானது மளமளவென குடோன் முழுவதும் பரவியதை அடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் எரிந்த பொருட்களின் மதிப்பு 10 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு இவரது நண்பருக்கு ஏற்பட்ட தகராறில் இவர் தலையிட்டு சமாதானம் செய்துள்ளார். அதனால் முன்விரோதம் காரணமாக தீ வைத்துள்ளனரா அல்லது தொழில் போட்டி காரணமாக தீ வைத்துள்ளனரா என கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி அளவில் என்னுடைய கம்பெனியை ஆர்விஎஸ் கோகோ ப்ரொடக்ட்ஸ் கம்பெனியை ஆள் வைத்து கம்பெனியை தீ வைத்து எரிச்சதாகவும் நான் கூறுகிறேன். எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் உள்ள அளவுக்கு சேதப்படுத்தி என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்க சூழ்நிலை இருக்குது. ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சமஸ்தானம் சார்பாக அமைச்சராக பொறுப்பேற்ற லட்சுமி நாராயணனிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அமைச்சராக லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து அவர் சட்டப்பேரவையில் அலுவல் பணிகளை தொடங்கினார். இந்த நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்த புதுச்சேரி மாநில ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சமஸ்தானம் சார்பாக நிர்வாகிகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் கொரோனா காலத்தில் புதுச்சேரியில் ஆடி மாதத்தில் சமூக இடைவெளியுடன் அனைத்து ஆலயங்களும் திறக்கப்பட்டு பிரம்மோற்சவ திருவிழாக்கள் நடைபெற அனுமதிக்க வேண்டும் என்றும், அப்படி நடைபெறும் பட்சத்தில் ஆலய அர்ச்சகர்கள், ஆலய ஊழியர்கள், மங்கள வாத்தியதாரர்கள், பம்பை உடுக்கை வாத்திய கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்கள், இன்னிசை கச்சேரி கலைஞர்கள் ஆகியோர் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகுத்திட வேண்டும் என புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாவின் கௌரவ தலைவர் ஸ்ரீமான் சிவமுத்துவேலன், அமைப்பாளர் நடேசன், நிறுவனர் ஜனனி வெங்கடேசன், தலைவர் மகேஷ் மற்றும் சபா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சராக பதவியேற்றுள்ள நமச்சிவாயத்தின் பணி சிறக்க ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சுவாமிகள் ஆலயத்தில் பாஜகவினர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள நமச்சிவாயத்தின் பணி சிறக்க காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் விக்ரமாதித்தன் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பூக்கடை ரமேஷ், குமார், செல்வகணபதி, கமலக்கண்ணன், வெற்றி, செல்வம், பிரகாஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் எவர்கிரீன் நற்பணி நிறுவனம் சார்பில் புதுச்சேரி எல்லையான முள்ளோடை பகுதியில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி துவங்கியது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை பரவல் வேகம் குறைந்துள்ளது. இருப்பினும் கொரோனா தொற்றின் 3ஆம் அலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வருகிறது. அதன்படி தடுப்பூசி, முகக்கவசம், சமூக இடைவெளி கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என அரசும் சமூக நல அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் எவர்கிரீன் நற்பணி நிறுவனம் சார்பில் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு வாழ்வளிக்கும் வகையில் அவர்கள் மூலமாக கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி எல்லையான முள்ளோடை பகுதியில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி துவங்கியது. இதில் எவர்கிரீன் நற்பணி நிறுவனர் மற்றும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை முதுநிலை பொறியாளர் டாக்டர் ரமேஷ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் தெருக்கூத்து கலைஞர்கள் சிவன், விஷ்ணு போன்ற வேடங்களில் முகக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடம் கொரோனா பரவலை தடுக்க கட்டாய முகக்கவசம் அணிந்திட வேண்டும், அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், அத்தியாவசிய காரணங்களின்றி வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து கன்னியக்கோவில், மகாத்மா காந்தி மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைவரும் ஒற்றுமையாக மாஸ்க் போட வேண்டும். அனாவசியமாக வெளியில் சுற்றக்கூடாது.
நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்று எங்கள் கரங்களை குறித்து கேட்டுக் கொள்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. கொடாத்தூர் மற்றும் செட்டிப்பட்டு பகுதியில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஏரிகளை புனரமைக்கும் பணியினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செட்டிப்பட்டு கிராமத்தில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் செட்டிப்பட்டு ஏரியின் புனரமைப்புக்கான பணி ரூபாய் 25,14,370 செலவிலும், கொடாத்தூர் கிராமத்தில் ஏரியின் புனரமைப்பிற்காக ரூபாய் 6,72,000 அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் லூய் பிரகாசம், நிக்கே மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர், பாமக பிரமுகர் சிவ சக்கரவர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி PS பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் சிகப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் புராணசிங்கப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ காப்பீடு திட்ட முகாமினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்முருகன், வையாபுரி மணிகண்டன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், முத்தழகன், தமிழ்மணி, பால்ராஜ், சுதா, அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். குருமாம்பட்டு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயின் காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் இரவு முழுவதும் தூக்கமின்றி அவதியடைந்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது குருமாம்பட்டு குப்பை கிடங்கு. இப்பகுதியானது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நண்பகலில் திடீரென குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு தீயானது மளமளவென பரவி குப்பை கிடங்கு முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. நள்ளிரவு வரை அங்கு உள்ள குப்பைகள் எரிந்து கொண்டே இருப்பதால் புகை மூட்டமானது அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. மருத்துவ கழிவுகள் எரிந்து துர்நாற்றத்துடன் புகை மூட்டம் சூழ்ந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பின்னர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இப்புகை காரணமாக நோய் பரவும் என அச்சத்தால் உடனடியாக தீயை அணைத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல மணி நேரம் குப்பைகள் எரிந்ததால் புகை மற்றும் துர்நாற்றம் பகுதி முழுவதும் வீசியதை அடுத்து உடனடியாக தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அங்கே அந்த இடத்துல அந்த பணத்தை கூட எரிக்கிறாங்கன்னு பயமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கிற அந்த பாதிப்பை இப்போ நாங்கள் நுகர்றோம். இப்போ என் ஊரில் இருக்கிற என்ன மாதிரி இளைஞர்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து பாதிக்கமாட்டதை விட குழந்தைங்க நிறைய பேர் ஊரில் இருக்கிறாங்க. பார்ப்பீங்க அங்கே ஒரு அச்சரி லைன் இருக்குது. அது எவ்வளோ பேர் பாதிப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது எத்தனோட வாட்ஸு சப்போஸ் அது ஒரு எதனோட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படுற இந்த சுற்றுவத்தில் எல்லா கிராமத்துக்கும் பாதிப்பு நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 264 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சிகிச்சை பலனின்றி ஒரு நபர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 207 நபர்களுக்கும், காரைக்காலில் 40, ஏனாமில் 2, மாஹேவில் 15 நபர்களுக்கும் என மொத்தம் 264 நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1749 உயர்ந்துள்ளது. மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொதுமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்ததற்கான அடையாள அட்டையை வழங்கினார். மணவெளி தொகுதி மணவெளி மற்றும் நோனாங்குப்பம் பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பொதுமக்களை இணைத்து அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் தலைமையில் பாஜக பிரமுகர் ரகுபதி மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஹேமமாலினி ஆகியோரது முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைத்ததற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் நோனாங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியிலும் பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அடையாள அட்டையை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி, காமராஜ், கலைவாணன், பழனிவேலு, நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகிலன், சுமதி, தொகுதி செயலாளர் நலசிவம், தொகுதி பொருளாளர் குமரன் உள்ளிட்ட பாஜக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சாமிநாதன் வழிகாட்டுதலின்படி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் செஞ்சி சாலையில் உள்ள ஜிப்மர் நகர்ப்புற சுகாதார மையத்தில் நடைபெற்ற
கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு பயன்பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் நபர்களுக்கு தலா 5 கிலோ இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியையும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இந்த தடுப்பூசி முகாமில் ராஜ்பவன் தொகுதி மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பாஜக பிரமுகர் வடிவேலன், சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் விக்டர் விஜயராஜ், ராஜ்பவன் தொகுதி முருகன், ராஜ்பவன் தொகுதி இளைஞரணி தலைவர் வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் செய்திருந்தார். உழவர்கரை தொகுதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் மேம்படுத்துதல், புதிய வாய்க்கால் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்னர்வில் பாண்டிச்சேரி கோல்டு சார்பாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து இறப்பு விகிதம் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது பிறப்பிக்கப்பட்ட இந்த ஊரடங்கால் கொரோனா தொற்று சற்று குறைய தொடங்கியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் தளர்வுகளுடன் ஊரடங்கு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இன்னர்வில் பாண்டிச்சேரி கோல்ட் சார்பாக கொரோனா நோய் தொற்று காலத்தில் உயிரை துச்சமென மதித்து நாம் நலமாக இருப்பதற்கு முன்கள பணியாளர்களாக காமராஜ் நகரில் பணிபுரிந்து வரும் துப்புரவு தொழிலாளர்களின் சேவையை வாழ்த்தி நலத்திட்ட உதவிகளாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இன்னர்வீல் சங்க தலைவி பூங்குழலி, செயலாளர் உமாகேஸ்வரி, கீர்த்தனா, கீதா, புவனா, மேயத், ஹாரதி மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரசு தொடக்கப் பள்ளியில் காணப்படும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மாணவர் கூட்டமைப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு. முல்லைநகர் விரிவாக்க குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி. 50க்கும் மேற்பட்ட பார்வையற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. மீன்பிடிக்க சுருக்கு வலைகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சட்டப்பேரவை அருகே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திரண்டதால் பரபரப்பு. செட்டிப்பட்டு ஏரியை சுமார் 25 லட்சம் ரூபாயில் புனரமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். குருமாம்பட்டு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ. குடியிருப்பு பகுதிகளில் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.